எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, मेरे प्रिय भाई और बहनों, இந்த புதன்கிழமை சத்திய வெளிச்ச நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். तो इस बुधवार के दिन में सत्य ज्योति नामक इस कार्यक्रम में आप सभी लोगों का मैं फिर से स्वागत करता हूँ. I believe you are enjoying this teaching in this light and enlightenment. तो मैं विश्वास करता हूँ कि आप ज़रूर इस सत्य ज्योति इस कार्यक्रम को देखते वक्त बहुत खुश हो रहे हैं. இன்னும் அதிகமான பேர் இதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதுவே என்னுடைய பாரம். तो और इस सत्य को बहुत लोगों को देखना है, ये मेरी बोझ है. ஆகவே तो इसलिए இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். आप इस कार्यक्रम को बहुत लोगों के पास बताइए. இது ஒரு பெரிய ஊழியம் நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிறது என்று நான் ஆவியிலே உணர்ந்து சொல்லுகிறேன். तो मैं अपने मन में इस बात को विश्वास करता हूँ कि ये जो सेवा है बहुत बड़ी सेवा है. ஏனென்றால் क्योंकि கிறிஸ்தவம் இன்றைக்கு நம்புகிற ஒரு விஷயம், இது கடைசி காலம். अब मसीह धर्म एक चीज पर विश्वास करता है, वह अंतिम दिन है. ये கடைசி நாட்கள், अंतिम दिन है. ஆண்டவருடைய இரண்டாம் வருகை இருக்கிற நாட்கள் என்றெல்லாம் கிறிஸ்தவம் நம்புகிற ஒரு காலம் இது. अब परमेश्वर के दूसरे आगमन के दिन है करके मसीहों का विश्वास है. இயேசு கிறிஸ்து அவர் அந்த வருவதற்கு முன்பு, यीशु मसीह आने से पहले இந்த கடைசி நாட்கள் என்று சொல்லப்படுகிற இந்த காலத்திலே, இந்த சீசனிலே, इस अंतिम दिन करके कहलने वाले या फिर कहा जाने वाली जो समय में இந்த கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது. तो अंतिम दिनों में परमेश्वर के ऊपर जो विश्वास करते हैं, जो यीशु मसीह को ग्रहण करते हैं, अंगीकार करके चलते हैं, उनको किस तरह से इन दिनों में जीना है, ये बहुत मुख्य है. ஏனென்றால் வேதத்திலே நாம் படிக்கும் பொழுது, जब हम इसके बारे में बाइबल में पढ़ते हैं, 2 கொரிந்தியரிலே சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம், 2 कोरिन्थियों में जो शब्द कहा गया है, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, जिस तरह से 2 कोरिन्थियों 3 अध्याय 18 पद में कहा गया है, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். तो लिखा गया है कि जिस तरह से जब हम अपने आप को आईने में देखते हैं, तो हमें परमेश्वर की उस स्वरूप और समानता को लिए हुए रहना है और उस महिमा में प्रतिदिन हमें बढ़ते हुए जाना है. பாத்தீங்களா? देखिए जरा, அப்போ இந்த நாட்கள்ல इन दिनों में இன்னொரு வசனம் சொல்லுகிறது, और एक वचन कहता है, அவர் வரும்பொழுது जब वह आएगा, அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் இருக்கிறோம். वह जिस तरह से हैं उसी प्रकार हम भी हैं. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை போல நாம் கட்டாயம் ஒரு மனிதன் மாறி இருக்க வேண்டும் என்பதுதான் சத்தியம். तब इसका मतलब ये सत्य है कि यीशु मसीह जिस तरह से हैं उसी की तरह हमें या इंसानों को बदलना है. ஆகவே நீ ரொம்ப இன்னைக்கு கிறிஸ்தவர்களை முதலாவது அறிந்தால்தான் மற்ற மனிதர்களுக்கு நாம் அதை சொல்லிக் கொடுக்க முடியும். यदि मसीही इन सब चीजों के बारे में समझेंगे, तब जाके हम दूसरों को भी सिखा पाएंगे. ஆகவே तो इस वजह से இந்த சத்தியங்களை इन सारी सत्य को இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக इस कार्यक्रम के द्वारा எனக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் வெளிப்படுத்துகிற அந்த சத்தியத்தின் அடிப்படையிலே परमेश्वर की आत्मा जो सत्य मुझे प्रकट करके देते हैं, தெளிவாக सही से எல்லா மனிதர்களும் புரிந்து கொள்ளும் அந்த விதத்திலே सभी लोग इस सत्य को समझ ले, उस तरीके से கற்றுக் கொடுக்க எனக்கு முடியும் என்பதை அறிந்து உங்களுக்கு நான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாய் போதிக்க விரும்புகிறேன். तो मैं जानता हूं कि मैं इसे कर सकता हूं और इस कार्यक्रम के द्वारा मैं इस बात को समझकर बताना चाहूंगा. This program is not only for the Christians. This program is for all the man and woman. तो दुनिया में रहने वाले हर एक इंसान, नर और नारी के लिए कार्यक्रम है, केवल मसीहों के लिए नहीं.
ஆண்டவர் எனக்கு அப்படித்தான் சொன்னார். परमेश्वर ने इस तरह से कहा, என்னுடைய பிரசங்கங்களோ டீச்சிங்கோ எல்லாமே முழு மனுக்குலத்துக்கும் போய் சேர வேண்டிய விதத்திலே சொல்லப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். तो परमेश्वर ने कहा कि जो मेरे जो भी सत्य हैं उसे पूरी दुनिया में हर एक लोगों के पास पहुंचना है. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்து அவர் சம்பாத்தியம் பண்ணின ஒவ்வொன்றும் முழு மனுக்குலத்துக்கும் சொந்தமானது. तो यहाँ पर लिखा गया है कि जो भी सत्य है वह सत्य पूरी दुनिया के इंसानों के लिए है. ஆகவே तो इस वजह से ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் उत्पत्ति से लेकर प्रकाशित वाक्य तक எல்லாவற்றையும் हर चीज को அலசி ஆராய்ந்து உங்களுக்கு போதிக்கிறேன். तो सभी चीजों को ध्यान से पढ़कर मैं आपको समझा रहा हूँ. ஆகவேதான் तो इस वजह से this is my humble and loving request to everyone is watching this program. तो जो भी इस कार्यक्रम को देख रहे हैं आपके लिए एक नम्रता के साथ और प्रेम के साथ एक रिक्वेस्ट कर रहा हूँ. தயவு செய்து कृपया करके பல ஆயிரங்கள் பார்க்கும்படி நீங்கள் உதவி செய்யுங்கள். तो आपको मदद करना है कि बाकी के बहुत हजारों में लोग इसे देखें. வருகிற நாட்களிலே आने वाले दिनों में இவைகளை எல்லாம் தொகுத்து நான் ஆங்கிலத்திலும் உங்களோடு கூட இந்த டீச்சிங்கை கொடுக்க போகிறேன். तो आने वाले दिनों में इन सब चीजों को समेट कर मैं आपको अंग्रेजी में भी बताना चाहूंगा. கர்த்தருடைய சித்தத்தின் அந்த சரியான நேரத்திலே அதுவும் நடக்கும். तो परमेश्वर की इच्छा के अनुसार सही समय में ये भी होगा. அதுவரைக்கும் तब तक தமிழ் ஹிந்தியிலே புரிந்து கொள்ளக்கூடிய அந்த மனிதர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணி தயவு செய்து ஊழியம் செய்யுங்கள். तो तमिल और हिंदी में जो भी इन दोनों भाषाओं को जानते हैं उन लोगों के पास इन सारी चीज़ों को बांट के उसे समझाने के लिए आप करना. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற சில முக்கியமான சத்தியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் வெளிப்படுத்தும்படி ஜெபம் பண்ண போகிறோம். तो आज हम जो भी सत्य को हम देखने वाले हैं परमेश्वर की आत्मा हमारी इस विषय में मदद करे इसीलिए प्रार्थना करेंगे. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். परमेश्वर की ओर देखेंगे. அன்புள்ள ஆண்டவரே, प्रिय पिता, நீரே சத்தியத்தை சத்தியமாய் இருக்கிறீர். आप सत्य बनकर हो. நீ சொன்னி நானே வழியும் சத்தியமும் आपने ஜீவனுமாய் कहा இருக்கிறேன். कि मैं सत्य मार्ग और जीवन हूँ. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீ சொல்லும்போது அவர் சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துகிறவர் என்று சொன்னீர். आप पवित्र आत्मा के बारे में जब कहा गया है तो आपने कहा कि सारी सत्य में आप हमें चलाते हो. We worship you, Lord. हम आपकी आराधना करते हैं. You alone is worthy for all the worship. तो परमेश्वर आप केवल सारी स्तुति के योग्य हो. Lead us into all the truth. तो हमें सारी सत्य में चलाना. Holy Spirit, पवित्र आत्मा, we need your help. हम आपकी हमारी जरूरत है हमें. In Jesus' name. यीशु के नाम में. Amen. आमेन. Yeshua Radhiben, El Shaddai Radhiben, Elohim Radhiben, Adonai Radhiben, Yeshua Radhiben. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மை தானே நம்புவேன் என் தேவா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லாம் எந்தன் வாழ்க்கை வினாய் தானே போகுது ஐயா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரெல்லாம் எந்தன் வாழ்க்கை வினாய் தானே போகுது ஐயா. El Shaddai ஆராதிப்பேன், Elohim ஆராதிப்பேன், Adonai ஆராதிப்பேன், Yeshua ஆராதிப்பேன், El Shaddai ஆராதிப்பேன், Elohim ஆராதிப்பேன், Adonai ஆராதிப்பேன், Yeshua ஆராதிப்பேன். கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீர்
பிடித்து காத்தவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காத்தவரே, ஓ எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், ஓ எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைகளில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. ஓ எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன், ஓ எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், ஓ யெஷுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யெஷுவா ஆராதிப்பேன். आराधना हम करते हैं, हो पूरे दिल और मन से तेरी महिमा गाते हैं, हो आराधना हम करते हैं, हो पूरे दिल और मन से तेरी महिमा गाते हैं, और हम कहते हैं, हो दिल से कहते हैं, और हम कहते हैं, हो प्रभु यीशुआ मुझ में हो तेरी महिमा। हाँ प्रभु यीशुआ मुझ में हो तेरी महिमा, मुझ में हो तेरी महिमा। तेरे भवन में हम आते हैं, सारा दर हम तुझको देते हैं। तेरे भवन में हम आते हैं,
यीशुआ मुझ में हो तेरी महिमा आराधना हम करते हैं पूरे दिल और मन से तेरी महिमा गाते हैं आराधना हम करते हैं पूरे दिल और मन से तेरी महिमा गाते हैं और हम कहते हैं हो दिल से कहते हैं और हम कहते हैं हाँ प्रभु यीशुआ मुझ में हो तेरी महिमा हाँ प्रभु यीशुआ मुझ में हो तेरी महिमा मुझ में हो तेरी महिमा हो यशनाय आराधिपे एलोहिम आराधिपे अडोनाय आराधिपे यशुआ आराधिपे यशनाय आराधिपे एलोहिम आराधिपे अडोनाय आराधिपे यशुआ ആരാധിപ്പേ ഉമ്മ പോലെ യാരുണ്ട് നന്മ செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் என் தேவா உம்மை போல யாருண்டு நன்மை செய்ய நீருண்டு உம்மை தானே நம்புவேன் என் தேவா எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே इस अच्छे कार्यक्रम में கடந்த எபிசோட்களிலே நீங்கள் பார்த்து வருகிறதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க पिछले போகிறோம். एपिसोड में हमने जो भी चीजों को देखा है उसे लगातार हम देखेंगे। முதல் மனிதன் ஆதாம் இழந்து அந்த புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்ட அந்த பழத்தை புசித்த பொழுது जब पहले इंसान आदम ने जो फल वृक्ष के फल को नहीं खाना है करके परमेश्वर ने जो मना किया था, जब उसने खा लिया उस वृक्ष के फल को, அவன் எதையெல்லாம் இழந்தான், उस आदम ने किन चीजों को खो दिया, அதையெல்லாம் அவன் இழப்பதற்கு ஆண்டவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன? और ये सब चीजों को किस कारण के वजह से वो खो गया और परमेश्वर ने क्या शब्द को அந்த कहा। ஒரு வார்த்தையில தான் उस एक शब्द में நான் சொல்லி வந்த 7 விதமான அந்த இழப்புகள் நஷ்டம் அந்த ஒரு வார்த்தையில் அடங்கி இருக்கிறது. तो वो एक शब्द के अंदर 7 प्रकार की नाश जो है, विनाशी जो है, वह उसके अंदर है। அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா நீங்க முதல் எபிசோட்ல இருந்து வரணும், அப்பதான் अभी உங்களுக்கு விளங்கும். आप इसके बारे में समझना चाहेंगे तो आपको पहले एपिसोड से देखना पड़ेगा। அதுல ரெண்டாவது அந்த இழப்பை குறித்து நான் போன வாரத்துல பேசிக் கொண்டிருக்கிறேன். तो पिछले 2 हफ्तों से मैं दूसरी जो बात को जो आदम ने खोया है उसके बारे में मैं बता रहा हूँ। वो क्या है? மனிதனை படைத்த பொழுது ஆண்டு சொன்னார், अब इंसान को जब परमेश्वर ने பூமியில் बनाया உள்ள तो कहा, எல்லாவற்றின் மேலும் நீ ஆளுகை செய்ய வேண்டும். तो परमेश्वर ने कहा कि तुम्हें पृथ्वी के रहने वाले हर एक जो प्राणियों के ऊपर, हर चीज के पर तुझे अधिकार करना That है। means उसका मतलब God made man as a king, as a ruler of this earth. तो परमेश्वर ने इंसान को जो है बनाया है अधिकारी के तौर में। அது மட்டுமல்ல, ना केवल नहीं, you have to subdue, everything must under you, nothing should overcome you. That's the blessing of God to man. तो परमेश्वर ने कहा कि तुम्हें क्या करना है
कि सब चीजों को अपने अधिकार के अंदर लाना है। यही आशीर्वाद को परमेश्वर ने तुम्हें दिया है। அத பத்தி வேதத்துல ரொம்ப தெளிவா இருக்குது. अब इसके बारे में बाइबल में बहुत सुंदर तरीके से அத लिखा பத்தி गया நீங்க है। எபிரேயர்ல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா अगर आप इब्रानियों में पढ़ते हैं, எபிரேயர்ல 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறத பாருங்க. इब्रानियों में दूसरे अध्याय में क्या लिखा गया है? அவர் அங்க சொல்லும் பொழுது वहाँ पर जो कहा गया है 2ஆம் அதிகாரத்திலே दूसरे अध्याय में, பாருங்கள் देखिए 7ஆம் வசனம், அவனை தேவதூதரிலும் மனிதனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். तो परमेश्वर ने कहा, वहाँ पर लिखा गया है, आपने स्वर्गदूत से कम महिमा में रखी है, மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். He has crowned with glory and honor. और लिखा गया है कि परमेश्वर ने अपनी जो अपनी आधर और अधिकार आभरण से भर दिया। உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்தீர். எவ்வளவு அழகா சொல்லிருக்காரு और ஆண்டவர் तुमने மனுஷனை जो है तुमने जो है अपनी हाथ के कामों के ऊपर उसे अधिकारी बनाया। சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். और कहा कि तुमने सब चीजों को उसके पैरों के नीचे, पाँवों के नीचे रख दिया। அப்படின்னா ஆளுகை. तब इसका मतलब ये होता है உன்னை अधिकार। ஆளணும் அப்படின்னா यदि आप किसी चीज के ऊपर अधिकार the करना second चाहेंगे thing is we need the power too. तो हमें उसके अधिकार को आजमाने के लिए शक्ति की जरूरत So होगी। authority and power go together. तो अधिकार और शक्ति जो है साथ साथ जाता है, ரெண்டு சேர்ந்து போகும். दोनों चीज साथ साथ அப்ப जाता ஆண்டவர் है। அதிகாரத்தை கொடுத்தார். परमेश्वर ने अधिकार को दिया எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல கீழ்ப்படுத்தி வைக்கணும், சப்டியூ பண்ணி வைக்கணும்னா அதிக ஒரு பவர் வேணும். और सब चीजों को उस अधिकार के अंदर लाना है तो हमें एक शक्ति की जरूरत है। அதனாலயும் அவனை முடிசூட்டி இருந்தார். और परमेश्वर ने इन सब चीजों से भी मुकुट पहनाया है। 8ஆம் वசனம் சொல்லுது, 8वां पद कहता है, சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் तो तुम सब कुछ उसके पाँवों के नीचे कर दिया। அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். तब यहाँ पर लिखा गया है, ऐसी कोई चीज नहीं जो उसके अधीन नहीं होगी। அப்படி இருந்தும் அந்த வசனம் ரொம்ப கவனிக்கணும். तब इस तरह से होकर भी, அதுக்கப்புறம் ஒரு கமா வந்திருக்குது. वहाँ पर एक कौमा है, இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். तो हमने देखा है कि अब तक ऐसे कुछ चीजों, अभी तक सब कुछ उसके हाथों के नीचे अधीन नहीं हुआ है, पैरों के अंदर अधीन नहीं हुआ है। இந்த உலகத்துல இப்ப பாருங்க, अब देखिए दुनिया மனுஷன் में கண்டுபிடிக்காததுதான் என்ன இருக்கு? अभी इंसान ने क्या कौन सी चीज को नहीं ढूंढ निकाला? சந்திரனுக்கு போயிட்டு வந்துடுறான். वो जो है चांद को जाके आ जाता है, எல்லா இடத்துக்கும் போறான். हर जगह जाता है, அவன் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறான். हर चीज को ढूंढ निकालता है, ரோபோட்டுகளை கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிறான். रोबोट को बना के सब चीजों को अपने अधिकार में करता है। இப்போ மனித அறிவு எப்படி பெரிய இருக்கு? अभी मनुष्य की जो बुद्धि है कितना बढ़ गई है। மனுஷன மாதிரியே ஒரு செயற்கை மனுஷனையும் உருவாக்கி விட்டான். अभी इंसान की तरह सोचने वाले, समझने वाले एक चीज को, एक कार्य को उसने बनाया है। அதெல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். तब इस सब चीजों को अब देख रहे அந்த हैं। அளவுக்கு மனிதனுடைய அறிவு பெருத்து கொண்டிருக்கிறது. अब इतने दूर तक इंसान की जो समझ है वो बढ़ रही है। அவன் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்ற நிலைமைக்கு மனிதன் போய் கொண்டிருக்கிறான். अब ऐसी एक परिस्थिति में इंसान जा रहा है कि वह ऐसा कोई भी चीज नहीं जो वो नहीं कर ஆனா அந்த पाएगा। வசனம் சொல்லுது, तब वचन कहता है, ஆனாலும் फिर भी, எல்லாம் அவனுக்கு சகலமும் அவன் கீழ்ப்பட்டிருக்கவில்லை. लेकिन अब तक सब बातें जो हैं उसके अधिकार में नहीं आए हैं। அப்படின்னு சொல்லிட்டு ऐसे कहकर 9ஆம் வசனத்துல சொல்றார், 90 पद में कहते हैं, என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். तो यहाँ पर लिखा गया है कि और परमेश्वर ने अपने अनुग्रह से वह हर एक इंसानों के लिए मृत्यु का स्वाद चखा। ஏன் அடுத்த வசனத்துல அதை கொண்டு வந்தாரு? क्यों परमेश्वर ने उसे दूसरे पद में लिखा है? மனிதனுக்கு கட்டுப்படாத ஒன்றே ஒன்று உண்டு என்றால், अगर इंसान के अधिकार में अगर एक चीज नहीं है तो वो क्या है? மரணம். वह मृत्यु है। அதை ஒரு மனுஷனாலும் கட்டுப்படுத்த முடியல. उस मृत्यु को कोई भी कंट्रोल नहीं कर सकता இந்த है। காலங்களை பாருங்க, आज के दिनों में देखिए லட்சமாய் लाखों में உலகம் முழுவதிலும்
दुनिया भर இந்த அறிவு பெருத்த காலத்திலேயே ऐसे जब बुद्धि जब बढ़ गई है उस समय में ही கண்ணுக்கு தெரியாத ஒரு ஸ்மால் பார்ட்டிகிளா இருக்கக்கூடிய அந்த வைரஸ் எத்தனை லட்சக்கணக்கான மனிதர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறது. अब आंखों के सामने नहीं दिखने वाली और छोटी सी वह वायरस जो है कितने लाखों में लोगों को मार रही है. இத மாதிரி எத்தனை விதமான வைரஸ்கள் காலகாலங்களாய் வந்து மனிதர்களை கோடிக்கணக்கில் கொன்று குவித்திருக்கிறது. अब इसकी तरह कितने तो वायरस जो है करोड़ों में लोगों को हर समय में आकर मार के ले जाती है. எபோலா என்ற ஒரு வைரஸ் வந்து ஆப்பிரிக்கா நாட்டிலே பல கோடிகள் சில கோடிகளை கொன்று குவித்தது. एबोला नामक एक वायरस आकर बहुत करोड़ों में वो इंसानों को मार के गई. ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்க, लेकिन एक बात को समझ लेना, எவ்வளோ பெரிய ராஜாவானாலும், चाहे कितना भी बड़ा राजा எத்தனை रहे, பெரிய கோடீஸ்வரனானாலும், चाहे कितना भी बड़ा மரணத்தை अमीर आदमी रहे, அது அவனுக்கு கட்டுப்படுத்தவில்லை. तब इंसान जो है वो उसके मृत्यु को अपने अधीन नहीं कर पाया. இதுதான் இந்த கடைசி காலத்துல, तब ये बात को அது अंतिम दिनों இந்த में கொரோனாவின் காலங்கள்ல மனிதர்களும் முக்கியமா கிறிஸ்தவர்களும் இதை குறித்து கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். வேதத்தை இதன் அடிப்படையில சிந்தித்து தியானித்து பார்த்தால் நிறைய விஷயங்களை வெளிப்படும். तब बाइबल में ऐसे इसके बुनियाद में अगर हम जो चीज़ों को समझेंगे, सोचने की कोशिश करेंगे तो हमारे लिए बहुत चीजें प्रकट होगी. இது ரொம்ப முக்கியம், ये बहुत मुख्य है, ரொம்ப முக்கியமான. बहुत मुख्य है. அப்ப புரிஞ்சுக்காங்க, तब समझ लीजिए இயேசு கிறிஸ்து यीशु मसीह இதுக்கு வந்தார். क्यों आए? இதுக்கு முன்னால इसके पहले ரெண்டு விஷயத்தை நீங்க दो அறிஞ்சிருக்கணும். चीजों को हमें समझना है. அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல उस போறேன். बात को मैं आज कहना चाहूंगा. ரோமர் 5ஆம் அதிகாரத்திலே रोमियो के 5वें अध्याय में 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? 12वां पद क्या कहता है? இதுக்கு முன்னால इसके पहले நம்ம ஆதியா 1ஆம் அதிகாரத்துல उत्पत्ति के पहले अध्याय में ஏற்கனவே படிச்சிட்டோம். हमने पहले ही पढ़ा, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். हमें पता இந்த है பழத்தை புசிக்கும் நாளிலே जिस दिन तुम इस वृक्ष के फल को खाओगे நீ சாகவே तुम சாவாய். जरूर मरोगे, You will die surely तुम निश्चित मरोगे. the moment you eat this fruit. जिस दिन तुम इस वृक्ष के फल को खाओगे उसी दिन मर जाओगे. இதனால புரிஞ்சுக்கணும், तब लिखा गया, இதனால தெளிவா புரிஞ்சுக்கணும். समझना, அந்த பழத்தை புசிக்கும் நாளிலே जिस दिन तुम खाओगे इस நீ वृक्ष சாகவே को சாவாய். तुम मरोगे. பாத்தீங்களா? देखा है? அப்போ அது तब वह ஆண்டவர் அந்த பழத்தை சாப்பிட்டால் இப்படி ஆகும் என்ற ஒரு சாபத்தை, ஒரு விளைவை, ரிசல்ட்டை அங்க சொல்லுகிறார். तो यहाँ पर हम एक शाप को देख सकते हैं. परमेश्वर कहते हैं कि इस वृक्ष के फल को खाएंगे तो ऐसा अंजाम होगा. அதுல ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் நீங்க. अब इसमें एक चीज को ढूंढ निकालना है. அப்படியானால் अगर ऐसे அந்த है ரிவர்ஸ்ல நீங்க பார்க்கணும் அந்த उसे வசனத்தை. रिवर्स में देखना है. அந்த பழத்தை அவன் புசியாது இருந்தால், अगर वो वृक्ष को, वह इंसान उस वक्त में उस वृक्ष के फल को नहीं खाता, அவன் சாக வேண்டியது இல்லை. अब उसको मरने की कोई இதை आवश्यकता இதை नहीं. இன்றைக்கு கிறிஸ்தவமும் புரியவில்லை. अब इस बात को मसीह धर्म समझ नहीं पा रहा है. சாகவே சாவா என்பதை புரிந்திருக்கிற கிறிஸ்தவம் जो मसीह जानते हैं कि अगर वृक्ष के फल को खाने அந்த से मरेंगे, பழத்தை புசியாதிருந்தால் अगर उस वृक्ष के फल को नहीं खाएंगे, அதனுடைய அர்த்தம் என்ன? उसका मतलब क्या है? அவன் சாக வேண்டியது அவசியம் இல்லை. उसे मरने की जरूरत नहीं. அப்படியானால் கொரோனா ஒரு மனுஷனை கொல்ல முடியாது. अब ये कोरोना वायरस जो है एक इंसान को मार नहीं सकती है. சமீபத்திலே रिसेंटली ஒரு ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தார். एक बहन ने मुझे कॉल किया था. அவங்க ஏற்கனவே ஃபேமிலியா என்னை சந்தித்தவர்கள். तो पहले ही उन्होंने फैमिली के साथ मुझसे मुलाकात की थी. அவர்கள் பையனுக்கு பிரச்சனை. अब उनके बेटे को बहुत परेशानी थी. ஏற்கனவே வேறு ஒரு நோய் இருக்கிறது. पहले से एक बीमारी थी, அது மரண நோய். वो भी मृत्यु के तक ले जाने वाली இப்போ है. अभी இதோடு சேர்த்து கொரோனா என்ற பாசிட்டிவாவும் வந்து விட்டது. अब इसके साथ साथ मिलकर कोरोना पॉजिटिव भी आ गया. என்ன செய்வது? क्या करना है करके வேதனை. दुख में है. அந்த அவனுடைய நிமித்தம் அவர்களுக்கும் பயம், நமக்கு வந்து விடுமோ என்ற பயம். अब इस कारण को लेकर उनको भी डर है कि मुझे भी क्या आ जाएगा. என் அன்பானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, கண்ணீரோடு आंसू के साथ என்னிடத்தில் ஃபோன் பண்ண वे मेरे साथ फोन करने लगे. நான் சொன்னேன், तो मैंने कहा இயேசுவை நம்புவாயா? यीशु मसीह के ऊपर विश्वास करेंगे. இயேசுவை நம்புவாயா? यीशु मसीह के ऊपर विश्वास करेंगे, கட்டாயம் உன் பிள்ளை वाकई में तुम्हारा बच्चा बचेगा. பாரத்தோடு சொன்னேன். बोझ के साथ उन्होंने कहा, ஏனென்றால் क्योंकि
அந்த பழத்தை சாப்பிட்டதினால் தானே उस वृक्ष के फल को खाया इस இன்றைக்கு वजह से மனுக்குலம் மரணத்துக்குள் போக வேண்டியதாயிற்று. आज इंसानियत जो है मृत्यु के अंदर जा रही है। இது முதல்ல தெளிவு तब வரணும். इस बात की समझ को लोगों के पास आना चाहिए। நல்லா புரிந்து கொள்ளுங்கள். समझ लीजिए। சமீபத்தில் அவர்கள் ஃபோன் பண்ண रिसेंटली उन्होंने कॉल किया, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னேன். उन्होंने पूछा मुझसे क्या करना है, சரியாய் செய்தார்கள். तो उन्होंने वही चीज को किया, ஆண்டவரை நோக்கி परमेश्वर की ओर देखने लगे। சொன்னாங்க, तब उन्होंने कहा பையன் நல்லா இருக்கான், अब मेरा बेटा सही से நல்லா ஓடி விளையாடுறான், वो अभी कूद रहा है, खेल रहा டெம்பரேச்சர் है, இல்ல, अभी कोई टेम्परेचर नहीं है। நாங்க நீங்க சொன்ன மாதிரி எண்ணெய் எங்க மேல எல்லாம் போட்டுக்கிட்டோம், तब आपने जैसे कहा कि तेल को लगाना है और अपने எங்க ऊपर भी மேல लगाने எண்ணெய் लगा, போட்டுக்கிட்டோம். हमने भी अपने ऊपर तेल நாங்களும் நல்லா लगाया, இருக்கிறோம் பாஸ்டர், हम भी अच्छे हैं पास्टर जी, ஃபாதர் என்று சொன்னார்கள். फादर करके उन्होंने कहा। எவ்வளவு சந்தோஷம், तब कितनी खुशी है, எவ்வளவு சந்தோஷம், कितनी खुशी है, எவ்வளவு சந்தோஷம். कितनी खुशी है என் அன்பு சகோதரனை मेरे சகோதரி, प्रिय भाई और बहन। நான் இதனைக்கு கிறிஸ்தவம் கூட புரிந்து கொள்ளவில்லையே, आज मसीह धर्म इस बात को समझ नहीं पा இதற்கு रहा है, மாறாய் பேசிக் கொண்டிருக்கிறது. इसके बदले में बोल நீ रहे हैं பழத்தை சாப்பிட்டதனால் தானே உனக்கு மரணம் வந்தது. तो फल को खाया इस वजह से நீ मृत्यु आए। சாப்பிடாதிருந்தால் உனக்கு மரணம் உன்னுடையதல்ல. अगर आप नहीं खाते हो तो तुम्हारा मृत्यु तुम्हारे लिए नहीं है। ஆவியிலும் மரணம் அல்ல, சரீரத்திலும் மரணம் அல்ல. आत्मा में मृत्यु नहीं, शरीर में भी मृत्यु சாகவே नहीं। சாவா என்றால் वाकई में मरोगे, यानी ஆதாம் ஆவியிலும் செத்தான், சரீரத்திலும் செத்தான். आदम जो है शरीर में भी मरने लगा, आत्मा में அப்ப मरने लगा। சாகாம இருப்பது என்பது अभी मृत्यु के बिना रहना ஆவியில यानी மட்டுமல்ல, केवल आत्मा में नहीं, சரீரத்திலும் தான். शरीर में भी है। இது ரொம்ப எளிதாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சத்தியத்தை கிறிஸ்தவர்களால் புரிந்து கொள்ள अब முடியவில்லை. इस बात को हम सही से समझ पा रहे हैं, लेकिन मसीह धर्म इसे समझ नहीं पा रहा है। ரொம்ப யோசித்து பாருங்க, तब इस बात को समझना है, கொஞ்சம் யோசித்து பாருங்க. कुछ लोगों को कुछ समय में समझना என்ன है செய்யணும், क्या करना है, ஏன் இப்படி நடக்குது, क्यों ऐसे हो रहा है, ஏன் சகலமும் மனுஷனுக்கு क्यों கட்டுப்பட்டு सब இருக்கல, कुछ सब चीजें मनुष्य के लिए ஏன் अधीन नहीं हो रही, கிறிஸ்தவர்களுக்கு கூட இது கட்டுப்படல, क्यों मसीहों के लिए ये अधीन नहीं हो रहा। அப்படிங்கிறது தான் जो अभी जो होता है, புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம். अब इसे समझने के அதை लिए एक सत्य கவனமா है, படிக்கணும். तब इस बात को समझना நிறைய है। பேர் சொல்றத நான் बहुत लोग பார்த்திருக்கேன். इस बात को कहते हैं மரணம் मृत्यु கர்த்தர் கொடுத்தார் परमेश्वर ने दिया, அல்ல. नहीं। வேதத்தை படிச்சா बाइबल को पढ़ेंगे அதே समझिएगा, ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் वही रोमियो के 5वें நீங்க अध्याय நல்லா में படிச்சீங்கன்னா अगर आप पढ़ते हो 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, 12वां पद हमसे क्या कहता है, இப்படியாக इसलिए ஒரே மனுஷனாலே, जैसे एक நல்லா मनुष्य के புரிஞ்சுக்கங்க, द्वारा, ஆண்டவராலே என்று சொல்லல, यहाँ पर परमेश्वर के द्वारा ஒரே नहीं, மனுஷன் ஆதாமுனாலே यहाँ लिखा गया है जैसे एक इंसान आदम के द्वारा பாவமும், पाप பாவம் எதனால வந்துச்சு, पाप किसके लिए आया, ஆண்டவரா பாவத்தை கொண்டு வந்தார் परमेश्वर ने पाप को लाया है, அல்ல. नहीं। ஆண்டவர் பாவத்தை கொண்டு வரவில்லை என்றால், अगर परमेश्वर ने पाप को नहीं लाया है, கொஞ்சம் நிதானமா சொல்றதை கேட்டாதான் நீங்க எல்லாவற்றிலும் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே கடைசி நாட்களிலே வாழ வேண்டும். அவர் வரப்போகிறார். तो तुम ध्यान से सुनोगे, तब जाके हर चीजों में जीत के साथ प्रभावशाली जीवन जी सकते हो, क्योंकि परमेश्वर आने वाले हैं। நோய் மனிதனுடையது அல்ல. बीमारी जो है मनुष्य या इंसान का नहीं, ஆக்சிடென்ட்டினால் ஒரு மனுஷன் சாக கூடாது. एक्सीडेंट के द्वारा एक इंसान को मरना नहीं है। வீடு இடிந்து விழுந்து ஒரு மனுஷன் சாக கூடாது. अगर घर जब नीचे गिरता है तो मनुष्य को வெள்ளத்திலே नहीं मरना है। வேதம் சொல்லுகிறது, बाइबल में நீ लिखा गया அக்கினி है, ஊடாய் நடக்கும் பொழுது जब तुम आग के ज्वाला में चलोगे, அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. आग की ज्वाला तुम्हारे पर हावी नहीं நீ होगी। தண்ணீரை கடக்கும் பொழுது जब तुम समुद्र को पार करोगे, தண்ணீர்கள் உன்மேல் புரளுவதில்லை. समुद्र के पानी तुम्हारे पर नहीं होंगे, இப்படி गिरेंगे। ஆண்டவர் சொல்லி இருக்க, ऐसे कहे जब कहा है, ஒருவன் வெள்ளத்தில் சாகிறான் என்று சொல்லுவது अगर कोई भाड़ में मर जाता है யார் கொண்டு तो வருகிறது? ये सब चीजों को कौन लाता है? சாத்தான் தானே. शैतान ला रहा है ना। ஆண்டவர் மரணத்துக்கு காரணமா? क्या परमेश्वर मृत्यु के लिए இந்த वजह है? வசனத்தை பாருங்க. इस वचन को समझेंगे। இப்படியாக ஒரு மனுஷனாலே பாவம் வந்தது. अब इससे इस तरह से एक इंसान के द्वारा पाप आया। உலகத்திலே பாவம் எப்படி வந்தது? पाप दुनिया में कैसे ஆண்டவரா आए? பாவத்தை கொண்டு வச்சார்? परमेश्वर ने पाप को लाया है? இல்லையே. नहीं, மனுஷனாலே பாவம் வந்தது. इंसान के द्वारा पाप आई। அடுத்தத கவனி. अगली बात सुनिए, ஆண்டவருடைய கிறிஸ்தவ பிள்ளைகளே, परमेश्वर के बच्चे கவனித்து சத்தியத்தை படிக்க வேண்டும். ध्यान से सत्य को पढ़ना है। நாம் அறகுறையாய் படிச்சு அறகுறையாய் கேட்டதுனாலதான் இன்றைக்கு குழம்பி போய் உலக மனுஷரை போல கிறிஸ்தவனும் சாகரான் வியாதியிலே கொரோனாவில். तो आधा अधूरा मसीह के वचन को सुनते हैं, इस वजह से आज दुनिया के लोगों की तरह इंसान भी मर रहा है। வேதனையில சொல்றோம்ப்பா. दुख में मैं कह रहा हूँ,
மரண படுக்கையிலே போய் मौत के बिस्तर में जाकर மரித்து செத்து என் ஆவியன் சரீரத்தை விட்டு பிரிந்து போய் என் ஆத்துமா வேண்டிக் கொண்டு மறுபடி உயிரோடு வந்தவன் நான் பேசுகிறேன். तो मैं बीमारी के कारण मर कर मेरी आत्मा मेरे शरीर को छोड़ के निकल गई और मेरी आत्मा ने परमेश्वर से विनती की तो वापस आया. வியாதியின் வேதனை என்னவென்று எனக்கு தெரியும். तो मुझे पता है कि अगर कोई बीमारी से मर रहा है तो कैसा है उसका अनुभव. மரணம் என்றால் என்னவென்று எனக்கு தெரியும். मृत्यु यानी क्या है ये बात को मैं समझ पा रहा हूँ. அதனாலதான் तो इस वजह से ஆண்டவர் இது கொடுக்கலப்பா. परमेश्वर ने इस बात को नहीं दिया है. முதல்ல புரிந்து तो इस बात को पहले समझना है. பாவம் எப்படி வந்தது? पाप कैसे आया है? பாவம் ஒரே மனுஷனால் வந்தது. पाप एक इंसान के द्वारा आया है. அடுத்தது अगला பாவத்தினாலே. இதனால पाप के கவனிக்கணும். कारण. அப்ப பாவம் இல்லனா पाप नहीं है அது ஆப்போசிட் மீனிங் அது. वो उसका ऑपोजिट मीनिंग है. இத கூட புரிஞ்சிக்க முடியல हम நம்மளால. इस बात को समझ नहीं पा எப்படி रहे हैं. வேதனையானது? कैसे ये दुख भरी बात பாருங்க, है. பாவத்தினாலே लिखा गया पाप के मरणम. कारण मृत्यु है. அப்ப மரணம் எதுக்கு வந்துச்சு? पाप के क्यों आया? मृत्यु क्यों பாவம் आया? வந்ததினால் மரணம் வந்தது. पाप आया इस वजह से அப்ப मृत्यु பாவம் आया. இல்லை என்றால் पाप नहीं है, மரணம் இல்லை. मृत्यु नहीं है. இது ஏன் புரிஞ்சிக்க முடியல इस நம்மளால? बात को क्यों हम समझ नहीं पा रहे हैं? இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கள் கூட புரிஞ்சிக்க முடியல. तो बहुत सेवक भी इस बात को समझ नहीं पा रहे हैं. It's a miserable and tragedy. तो ये बात बहुत बुरा है और बहुत दुख भरी कार्य है. நல்லா புரிந்துக்கொள்ள. तब इस बात को समझना है. பாவத்தினாலே மரணமும் पाप के कारण मृत्यु உலகத்திலே பிரவேசித்தது. It's entered. यहाँ लिखा गया है இங்கிலீஷ்ல நல்லா கவனிச்சுங்க. पाप के द्वारा जगत में जो मनुष्य के द्वारा पाप दुनिया में आया. That means का मतलब क्या है? God created. जब परमेश्वर ने पृथ्वी की बनाई, God created everything with its eternal life only. तो परमेश्वर ने हर एक चीज को अनंत जीवन को देखकर बनाया. Before the sin, पाप के पहले death was not there. मृत्यु नामक एक चीज नहीं था. That death was not commenced to man. मृत्यु जो है इंसान के पास नहीं थी. That is why it is written, it is entered, it பிரவேசித்தது. तो ये लिखा गया है कि ये इस वजह से यहाँ लिखा गया है एक मनुष्य के द्वारा पाप जगत में आया. பிறகுதான் அந்த சாவுங்கிறது வருது. पाप आने के बाद ही जगत में मृत्यु भी आता है. ஆண்டவர் சொல்லிட்டாரு. क्योंकि परमेश्वर ने कह दिया நீ இத சாப்பிட்டேனா तुम इसे खाओगे சாவே. तो मरोगे. நீ சாப்பிடாம இருந்தனா नहीं खाओगे என்ன மாதிரி? तो मेरी तरह live eternally. तुम हमेशा के लिए जियोगे. It's a very simple बहुत truth. आसान एक कार्य है. இத புரியல உனக்கு. तब इस बात को Then समझना why है. can't you fight for that life? तो क्यों हम उस वृक्ष के फल को या फिर उस वृक्ष के जीवन को पा नहीं पा रहे हैं? யோசித்து பாரு. समझिए. நீ அதை ஏன் பெறணும்னு சொல்லி நீ போராட கூடாது? तुम्हें क्यों लड़ना नहीं है कि तुम क्यों नहीं चाहते कि मुझे ऐसा एक जीवन அந்த चाहिए? வாழ்க்கையை நீ ஏன் பெறக்கூடாது என்பது இருக்குதா? तो ऐसा कुछ है कि तुम्हें ये जीवन नहीं जी सकते हो அப்ப இயேசு करके? எதுக்கு வந்தார்? तो फिर क्यों यीशु आए? சும்மா அவர் நேரம் போகலன்னு பூமிக்கு வந்தாரா? परमेश्वर को कोई समय नहीं था इसीलिए आके நேரம் जा रहे போகலன்னு हैं. சிலுவையில அவர் பாடுபட்டு समय नहीं था. 6 மணி நேரம் சிலுவையில அத்தனை வேதனைப்பட்டாரோ? क्या समय नहीं जा रहा है करके 6 घंटे उस क्रूस में लटक कर दुख को सहा? அத நான் பின்னால உங்களுக்கு इस சொல்றேன். बात को मैं पीछे कहता இன்னைக்கு हूँ. நான் கொஞ்சம் சொல்றேன். आज मैं थोड़ा कहूंगा. இத நல்லா கவனமா கேளு. ध्यान से सुनिए. நான் சொல்ற வசனங்களை मैं जो वचन कह रहा हूँ, வசனத்துல பைபிளை படிக்கும் பொழுது वचन को जब बाइबल ஒரு में पढ़ते வசனத்தை हो, மட்டும் படிக்க கூடாது. एक वचन को नहीं அது पढ़ना முன்னால है. இருக்கிற 2 சாப்டர் படி. उसके पहले जो 2 चैप्टर को அந்த पढ़ना, சாப்டர் ஃபுல்லா படி. उस चैप्टर को पूरा அதுக்கு पढ़ना, பிறகு உள்ள சாப்டர் படி. उसके बाद चैप्टर को पढ़ना. அப்பதான் तब जाके இதனுடைய கண்டென்ட் என்ன? इसका कंटेंट क्या है, What does it mean? इसका मतलब क्या है, What he is going to tell the Holy Spirit? तो पवित्र आत्मा क्या बताने वाले हैं, What he wants us to reveal? तो क्या वो प्रकट करना चाहते हैं, எதை வெளிப்படுத்த விரும்புகிறார்? किसे प्रकट करना என்ன चाहेंगे, சொல்ல क्या விரும்புகிறார்? कहना चाहते हैं, அப்பதான் புரியும். तब समझ में आएगा. அறகுறையா படிச்சிட்டு आधा दोरा पढ़ेंगे, அறகுறையா சொல்லாத. आधा दोरा मत बोलना. மனுக்குள்ள ஏன் வேதனை? इंसानियत क्यों दुख में है? ஆண்டவர் நம்மள அவர் சாயல்ல படைச்சிருக்காரு. परमेश्वर ने अपनी स्वरूप में बनाया है. நம்ம ஏன் வியாதியில तो हमें வேதனைப்படணும்? क्यों वेदना में रहना है? நம்ம ஏன் தரித்திரத்திலும் கஷ்டத்திலும் வேதனைப்படணும்? நீ हमें क्यों कष्ट में और कंगालपन அது में உன்னுடையது रहना है? அல்ல. ये तुम्हारा नहीं.
தீமையை கொண்டு வச்சு மனுஷனை வேதனைப்படுத்தி சாகடிக்கணும்னா அவர் எப்படியா கடவுளா இருக்க முடியும்? अगर बुराई को लेकर इंसान को मारना है तो परमेश्वर भगवान कैसे रह सकते கொஞ்சம் हैं? யோசி. तब सोचेंगे जरा। வேதம் சொல்லுகிறது बाइबल कहता है God is always good. परमेश्वर हमेशा है। ஏன் உன்னால நம்ப முடியல? क्यों भरोसा नहीं कर पा रहे அவர் हैं? நன்மை செய்கிறவராய் परमेश्वर சுற்றித் भलाई करने वाला बन के घूम फिर रहा था, அப்படிதான் வசனம் சொல்லுது. ऐसा वचन कहता है। அப்போஸ்தலர் 10:38 प्रेरित 10:38 அவர் நல்லதே செய்கிறவர். परमेश्वर भलाई करने वाला है। அப்படியானால் तब ऐसा है, தீமை செய்கிறவன் யார்? बुराई करने वाला அவர் சத்துரு. कौन है? वो शैतान है। அவனை அழிக்கத்தானே இயேசு சிலுவையில उसे வந்தார். मिटाने के लिए यीशु मसीह आए அவனை क्रूस में। காலி பண்ணிட்டா போதும். अगर उसको निकाल देंगे काफी है। பாவமும் கிடையாது, पाप भी नहीं है, மரணமும் கிடையாது. मृत्यु भी नहीं है। அவன்தான் இதற்கு காரணம். वह जो है इस सब चीजों के लिए वजह है। முதல்ல அத புரிஞ்சுக்க. तब इस बात को पहले समझना அழகா है। சொல்லிருக்கு பாருங்க. यहाँ सुंदर तरीके से कहा है, பாவத்தினாலே पाप के कारण மரணமும் मृत्यु உலகத்திலே दुनिया में பிரவேசித்தது. प्रकट हुई। எல்லா மனுஷரும் सारे इंसान பாவம் செய்தபடியால் पाप किए हैं, மரணம் मृत्यु எல்லாருக்கும் வந்தது போல हर ஆயிற்று. किसी के पास आई है। இல்ல யோசித்து तब பாரு. इस बात को समझना है, இது முதல்ல தெரிஞ்சுக்கணும். इस बात को पहले समझना ஆண்டவர் है। மரணத்தை கொடுக்கல. परमेश्वर मृत्यु को नहीं ஆண்டவர் लाते। உன்னை சாகணும்னு சொல்லி படைக்கல. परमेश्वर ने मरना है करके नहीं बनाया। சாவு என்பது मृत्यु जो है சரீர அது குறித்து நான் உங்களுக்கு சொல்லணும். उसके बारे में मुझे बताना है பவுல் आपको। சொல்லும்போது சொல்றார். पौलुस जब कहते हैं तो कहते ரோமர் हैं 7 அதிகாரத்துல रोमियो 7वें अध्याय में 24 வசனத்துல சொல்றார். 27th वचन में, நிர்பந்தமான மனுஷன் நான். मैं जो है एक निर्बल इंसान हूँ। இந்த மரண சரீரத்தை சொல்றான் பாருங்க. आप अपने शरीर को वर्णन இந்த करता மரண है, சரீரத்தினின்று इस मृत्यु யார் என்னை விடுதலையாக்குவா मृत्यु के शरीर से कौन मुझे छुड़ाएगा? அப்படின்னு ஒரு क्वेश्चन போடுறார். ऐसे एक प्रश्न सवाल उठाते हैं। அப்ப மரண சரீரத்தை मृत्यु के शरीर को கொண்டு வந்தது என்ன? किस बात ने लाया நம்முடைய है? சரீரத்திலையும் மரணத்தை கொண்டு வந்தது என்ன? हमारे शरीर में भी मृत्यु को किस बात लाए हैं? பாவம். पाप। இதுல இருந்து ஒரு விடுதலை வேணும்னு சொல்லி इससे छुटकारा चाहिए ஒவ்வொரு करके மனுஷனும் ஏங்குறான். हर एक मनुष्य तरसता है। எந்த வீட்லயாவது ஒருத்தர் செத்து போனா சந்தோஷமா இருக்கிறானையா? अगर किसी के घर में कोई मर जाता है खुशी के साथ रहते நான் हैं। எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறேன். कितने तो लोगों को हमने देखा है। ஒரு கணவன் एक இல்ல पति சின்ன जो வயசுல है, கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. अभी वो छोटे बचपन में शादी किए அந்த हैं। கணவன் சின்ன வயசுல செத்து போய் अभी वो छोटा बचपन में वो मृत्यु बच्चा मर गया। அந்த செய்தியை கேட்ட உடனே वह जो पति मर गया है उस संदेश को सुनने के बाद மனைவி அப்படியே இடிந்து போனவள் उसकी போல விழுந்து கிடந்தாள். पत्नी जो है ऐसी एक मरी हुई स्थिति में चली गई। அவளால தாங்க वो முடியவில்லை. इस बात को सह नहीं पाई। அவளால அதை தாங்க முடியவில்லை. वो उस बात को सह नहीं पाई। அதுதான் என் மரணம். ये मृत्यु है। ஏன் அதை வேணும் என்று क्यों சொல்லுங்க? इसे चाहिए करके कहते हो? அதை ஏன் நீ வந்து அனுமதிக்க விரும்புகிறாய்? क्यों उसका अनुभव करना चाहते हो? கொஞ்சம் சிந்திச்சு பார். सोचेंगे, நீ வாழ்ந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பும் பொழுது यदि जब परमेश्वर चाहते हैं कि तुम्हें जीना है, நீ ஏன் சாவை விரும்புகிறாய்? तुम क्यों अब मृत्यु को चाहते हो? உன்னுடைய அல்லாததை அது entered, it பிரவேசித்தது அது உள்ள. जो तुम्हारा नहीं है वो बात इस पृथ्वी में आई है। அதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். इसके लिए परमेश्वर ने जवाब दिया। யார் என்னை விடுதலையாக்க முடியும் சொன்ன உடனே जब पूछा कि कौन मुझे छुड़ाने वाला है, सवाल 8 पूछते அதிகாரத்துல हैं। பதில் சொல்லிட்டேன். 8वें अध्याय में परमेश्वर ने அங்க जवाब விடுதலை कहा। ஆக்குறதே उस जगह में जो छुटकारा पा रहे हैं, ரோமர் 8 அதிகாரம் रोमियो 8वें अध्याय में, நல்லா புரிஞ்சுக்கங்க. ध्यान से सुनिए, 1 வசனத்துல நான் படிக்கிறேன். वहाँ पहले पद से मैं पढ़ रहा हूँ। ஆனபடியால் इसलिए கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து जो मसीह यीशु मसीह के द्वारा जो हैं, மாம்சத்தின்படி நடவாமல் मृत्यु के अनुसार चले बिना ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு जो आत्मा में चलते हैं, ஆக்கினை தீர்ப்பு இல்லை. उनको कोई दंड नहीं। ஆக்கினா என்ன? उसका मतलब क्या है? சாகவே சாவாய். जरूर मरोगे। அது ஒரு தீர்ப்பு. ये जो है बहुत बड़ी एक कार्य है। அப்படிதான் வேதம் சொல்லுது. ये बात को परमेश्वर அது ने ஒரு कहा है बाइबल में। தீர்ப்பு. वो एक दंड है। அது தீர்ப்புன்னு சொல்லி तो दंड करके நான் कहकर வசனத்தை காட்டுகிறேன். वो वचन को मैं दिखाता ரோமர் हूँ। 5 அதிகாரத்திலே रोमियो के 8वें अध्याय में 16 வசனத்தை பாருங்க. 16 पद को हम देखते हैं। மேலும்
ஒருவன் பாவம் செய்ததினால், நல்ல கவனிக்கணும், अब यहाँ पर लिखा गया है अगर कोई पाप करता है, ஒருவன் பாவம் செய்ததினால், एक ने पाप किया அந்த इसलिए ஒருவனால் தான் उस एक के द्वारा இன்றைக்கு இருக்கிற அத்தனை கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் கடந்து விட்டது. 6,000 साल जो है बीत गया है. முதல் மனிதனுடைய காலத்தில் இருந்து இப்பொழுது வரைக்கும் 2020 ஆண்டுகள் கடந்து விட்டது. यहाँ पर इंसान आने के बाद 6020 साल गुजर चुके हैं. இயேசுவுக்கு முன்னாடி 4000 ஆண்டுகள், यीशु मसीह के सामने, यीशु मसीह के पहले 4000 साल, இயேசு கிறிஸ்து பிறகு 2020 ஆண்டுகள் வந்து यीशु விட்டது. मसीह के मरने के बाद भी 2000 साल बीत गए हैं. அப்ப 6020 ஆண்டுகளாக 6020 साल से மனிதனை மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. इंसान के ऊपर मृत्यु जो है अधिकार कर रहा है. ஆனா लेकिन இந்த 2020 ஆண்டுகளா ये 2020 साल से ஏன் மரணம் மனிதனை क्यों ஆண்டு கொள்ளுது? मृत्यु जो है इंसान के ऊपर अधिकार कर रही அதுக்கு है. காரணம் இருக்கு. उसका वजह है அதுக்கு முன்னாடி ஆண்டது பிரச்சனை இல்ல, उसके पहले जो अधिकार कर रहे थे वो कोई बात नहीं. அதையும் வசனம் சொல்லுது. इसी बात को वचन நான் कहता தீர்ப்பை है. பத்தி சொல்றேன். यहाँ पर मैं मृत्यु के बारे में அதுக்கு कहता முன்னால ஒரு हूँ. வசனம் சொல்லுது. उसके पहले एक वचन कहता ரோமர் है 5 அதிகாரத்துல रोमे 5वें अध्याय में அப்படி இருந்தும் जब ऐसे रहकर भी மரணமானது, मृत्यु जो है, ஏன் மரணம் மரணம் क्यों மரணம் मृत्यु ஏன் मृत्यु பேசணும் करके வேதம்? मृत्यु के बारे में क्यों बात करना है? Death is not planned or designed for man from God. तो मृत्यु जो है इंसान के लिए बनाया नहीं गया है, ना ही परमेश्वर ने अपनी योजना में इसके बारे में सोची थी. இல்லை என்றால் மரணத்தை பற்றி ஆண்டவர் இவ்வளவு தெளிவாய் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. अभी यहाँ अगर ऐसी बात नहीं होती तो यमन- परमेश्वर को इतने दूर तक बात करने की जरूरत नहीं है मृत्यु को लेकर. ஒன்னு முக்கியம் இல்லைன்னா अगर कोई मुख्य नहीं है அது ரொம்ப பேசப்படாது. उसके बारे में कोई ज्यादा बात नहीं करेंगे. வேதத்தை நீ புதிய ஏற்பாடு बाइबल को अगर आप स्टार्टिंग से देखोगे, நிருபங்களை படிக்கிறதே கிடையாது. कोई लोग इस निबंध के पुस्तक को नहीं எல்லாரும் पढ़ते हैं. எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு போயிட்டாங்க. सभी लोग एजेकिएल भविष्यद्वक्ता के इसमें चले गए. எல்லாம் தீர்க்கதரிசன புத்தகத்தை படிக்க सभी ஆரம்பிச்சாங்க. लोग जो है भविष्यवाणी की शब्द को पढ़ने लगे. நிருபங்களை படிக்கிறதுக்கு निबंध को पढ़ने के लिए கிட்டத்தட்ட 12 நிருபங்கள் இருக்கிறது. यहाँ पर 12 निबंध இத हैं. படிக்கிறதுக்கு ஆள் இல்ல. இது ஆவியானவர் எழுதப்பட்டது, ஆவியானவர் கொடுத்த சத்தியம் இது. अब ये जो बातें हैं ये परमेश्वर की आत्मा के द्वारा उठाए गए जाकर लिखा गया है. நீ ஆவியானவர் கொடுத்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? या फिर तुम परमेश्वर की आत्मा जो सत्य को सीखना चाहते हैं, இல்லாவிட்டால் பிதாவாகிய யெகோவா தேவன் கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொள்ள விரும்புகிறாயா? या पिता परमेश्वर यहोवा परमेश्वर जो आज्ञा देते हैं उसे सीखना चाहते हैं. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. तो आज बहुत लोगों को यही परेशानी है. நல்லா புரிஞ்சுக்கங்க. समझ लेना. இப்ப நான் 14ஆம் வசனத்தை படிக்கிறேன். अभी यहाँ पर 16 पद को पढ़ेंगे. கவனமா பாருங்க. ध्यान से सुनिए. அப்படி இருந்தும், जब ऐसे रहकर भी, ஏன்னா ஒரு மனுஷனால இந்த பாவம் வந்துச்சு. अब एक इंसान के कारण यहाँ पर पाप आ चुकी है. நான் ஏன் நியாயப்பிரமாணத்தை பேசுறேன்னா, मैं यहाँ पर क्यों न्याय के पुस्तक को पढ़ रहा हूँ? நியாயப்பிரமாணத்தை பேசுகிற பிரசங்கங்கள் தான் நிறைய போயிடுச்சு. आज जो है पुराने नियम के जो सत्य को जो समझने वाले सत्य ही बढ़ रहे हैं, प्रचार बढ़ रहे हैं. நியாயப்பிரமாணம் எவ்வளவு டேஞ்சரா இருந்துச்சு. अब जो पुराने नियम में जो न्याय का व्यवस्था था वो कितना भयंकर था. அதை நீங்க படிக்கணும். उसे पढ़ना चाहिए. ஒன்னு சொல்றேன். एक बात कहता हूँ. 13ஆம் வசனம் சொல்லுது. 13वां पद कहता है. ரோமர் 5:13. रोमियो के 5वें अध्याय में 13वां पद. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. यहाँ लिखा गया है कि न्याय व्यवस्था को देने से पहले ही पाप वहां पर था. நியாயப்பிரமாணம் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? अभी व्यवस्था यानी क्या है? மோசே மூலமா சீனாய் மலையில கடவுளே கொடுத்தது. मूसा के द्वारा भगवान ने खुद दिया है. ஆனா लेकिन இயேசு கிறிஸ்து வந்த பிறகு यीशु मसीह के आने के बाद நியாயப்பிரமாணம் இன்வாலிட். व्यवस्था जो है वो काम नहीं करेगा. இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும், यीशु मसीह के आने तक, அதுவும் இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையில மரிச்சு உயிர்த்தெழு அந்த சிலுவையில மரிக்கிற வரைக்கும் यीशु मसीह के क्रूस में मरने तक நியாயப்பிரமாணம் கடைபிடிச்சு தான் ஆகணும். व्यवस्था का पालन करना ही है. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு यीशु मसीह के आने के बाद நியாயப்பிரமாணம் இன்வாலிட் அண்ட் டெட்னு சொல்ல பைபிள் சொல்லுது. यहाँ Dead, पर it's बाइबल dead. बाइबल कहता है कि वह व्यवस्था जो है मर चुकी है. இந்த டிஸ்டிங்ஷன், இந்த வித்தியாசமே இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு புரிய மாட்டேங்குது, ஏற்றுக்கொள்றது आज ये இல்ல. बात को लोग जो है मानते नहीं हैं. அதுதான் மரணத்துக்கு இன்றைய வரைக்கும் கிறிஸ்தவர்களையும் மரணம் ஆளுகை செய்வதற்கு காரணம்.
अब ये बात जो है मसीहों को भी मृत्यु के अंदर मृत्यु मसीहों के ऊपर अधिकार करने का ये वजह है। வசனம் சொல்லுது यहाँ पर लिखा गया है எழுத்து கொல்லும் शब्द जो है मिटाएगा ஆவி उயிர்ப்பிக்கும் लेकिन आत्मा जीवित करता எழுத்து है। என்று எதை சொல்லி இருக்கிறார்? लिखावट நியாயப்பிரமாணத்தை சொல்லி இருக்கிறார்। यानी यहाँ व्यवस्था को कहते हैं। இதெல்லாம் விளங்கல ये நிறைய बात பேருக்கு। समझते नहीं आता है बहुत लोगों को। நம்ம ஆவியின் பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவர்கள், हम जो है आत्मा की उस चीजों में நம்ம अधीन हुए நியாய हैं। பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் அல்ல। हम जो है व्यवस्था की चीजों में नहीं। சரி, இப்ப வசனம் பாருங்க। நான் वचन இன்னைக்கு கொஞ்ச क्या है? காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்க போறேன்। अभी थोड़ी चीजों को मैं कहना चाहूंगा। நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது, व्यवस्था आने से पहले पाप जो है दुनिया में था, ஆனால் लेकिन நியாயப்பிரமாணம் இல்லாது இருந்தால், अगर व्यवस्था हमारे पास नहीं இந்த रहेगी, வசனத்தை நல்லா கவனிக்கணும், ध्यान से सुनिए, பாவம் पाप எண்ணப்பட மாட்டாது। कभी गिनती में नहीं आएगी। பாவம் இருந்துச்சு, पाप था, but it will not be considered as sin। तो ये जो है इधर एक इधर- पाप के तौर में नहीं लिया जाएगा। விஷம் இருந்துச்சா, वहां पर जहर था, ஆனா அது குடிச்சாலும் விஷம் இல்லையா? लेकिन वो जहर इधर पिए इधर- तो भी जहर नहीं है। இது விளங்காது। ये समझ नहीं है। இதுதான் விளங்கல இன்னைக்கு आज கிறிஸ்தவங்களுக்கு। बहुत लोगों को ये समझ में नहीं आ रहा है। பாவம் இருந்தது, पाप था, but it did not be considered as sin। तो वो एक जो है पाप के तौर में बताया नहीं गया था। அப்ப இது என்னது? तब मतलब क्या है? இதுல கொஞ்சம் குழம்புவீங்கல்ல। अब इसमें थोड़ा उलझेंगे। இதுக்கு இது ஒரு இந்த 5 அதிகாரம் 6 அதுக்கு 4 எல்லாம் படிச்சாதான் இதுக்கு விளங்கும் உங்களுக்கு। अब இதுதான் ये सब காரணம்। बात चौथा अध्याय इसके पहले पांचवा अध्याय सारी- छठवां अध्याय आदि पढ़ेंगे रिकटो, तब आदि समझ में रिकटो। आएगा। ये रहने நான் दीजिए, அது இன்னொரு நாள் उसे और एक दिन வாட் இஸ் சின் क्या पाप है அந்த டாபிக்ல उस பேசுறேன்। टॉपिक में हम बात அப்பதான் உங்களுக்கு करेंगे, தெளிவா- तब तुम समझोगे। சரி, அடுத்த 14ஆம் வசனத்துக்கு வாங்க। अगली बात 14 अध्याय में அப்படி आएंगे। இருந்தும், तब ऐसे रहकर भी, நல்லா கவனிச்சுக்கங்க, ध्यान से सुनिए, அப்படி இருந்தும் ऐसे रहकर भी மரணமானது मृत्यु ஆதாம் முதல், आदाम से முதல் लेकर மனுஷன் ஆதாம் முதல் पहले इंसान आदाम से மோசே लेकर வரைக்கும்। मूसा तक, மோசேனா मूसा यानी மோசேக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டுச்சு। मूसा को न्याय का दिन அந்த दिया गया है। நியாயப்பிரமாணம் இருந்த காலம் வரைக்கும், उस न्याय के व्यवस्था के समय तक, மோசே வரைக்கும் மோசே செத்து போன பிறகு நியாயப்பிரமாணம் இருந்துச்சு। मूसा मरने के बाद भी न्याय का कार्य था। இந்த மோசே வரைக்கும் என்றால் मूसा तक यानी இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் வரைக்கும் என்று அர்த்தம்। यीशु मसीह क्रूस में मरने तक, ஏன்னா அவர் இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தை அவரும் அதை கடைபிடித்து यीशु வாழ்ந்தார் मसीह சில जब விஷயத்துல। दुनिया में थे तब वो यीशु मसीह ने भी उस व्यवस्था का पालन किया। அதனால तो इस वजह से இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகுதான் அந்த यीशु- நியாயப்பிரமாணத்தை is invalid and dead completely। जहाँ लिखा गया है यीशु मसीह की जी उठने के बाद ही जो व्यवस्था है वो इनवैलिड हो गया। இப்ப நல்லா புரிஞ்சுக்காங்க, ध्यान से सुनिए, மரணமானது मृत्यु जो है ஆதாம் முதல் आदाम से மோசே लेकर வரைக்கும் मूसा तक, ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய்। आदाम के उस अधीन न होने वाले स्वभाव के योग्यता में। அதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்துட்டு இருக்கேன்। अभी मैं रोमियो के 5वें अध्याय के 14वें पद को पढ़ रहा हूँ। பாருங்க, देखिए, அவனுடைய மீறுதலுக்கு ஒப்பாய் यहाँ लिखा गया है उसके अधीन न होने की பாவம் तुलना में செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது ஆளுகை। तो मृत्यु ने उन लोगों के ऊपर भी राज किया जिन्होंने अब तक पाप नहीं किया है, उनके ऊपर भी राज किया। அப்ப பாருங்க, देखिए, மரணம் मृत्यु जो है ஆண்டு கொண்டு வருகிறது। वह अधिकार करते हुए इधर या ரொம்ப राज मुख्य। करते हुआ रहा है, ये मुख्य है। மரணம் ஆளுகை செய்து मृत्यु जो है राजनीति कर रहा வியாதியின் है, மூலமாய், बीमारी के द्वारा, ஆக்சிடென்ட் மூலமாய், एक्सीडेंट के द्वारा। ஒருத்தன் பசியினால अगर एक சாகுறான், व्यक्ति भूख से मर रहा தண்ணி है, இல்லாம சாகுறான், आंसू जो है वो पानी के बिना मर रहा மிருகங்களால் है, சாகுறான், वह जो है पशुओं के कारण या இயற்கை जंगली அழிவினால் प्राणी से मर रहा சாகுறான்। है, प्राकृतिक की विनाश से मर रहा है। பாருங்க இதெல்லாம் பாருங்க, ये सब चीजें அப்போ जो ஒரு है ஆளுகை वहाँ पर एक विराजमान मरणम होने का कार्य है। मृत्यु மனுக்குலத்தை इंसानियत ஆள को கூடாது, अधिकार नहीं करना ஆனால் चाहिए, பிரவேசிச்சு लेकिन जगत में ஆளுகை आकर செய்து கொண்டிருக்கிறது। अधिकार कर रही है। இந்த ஆளுகையை इस अधिकार को அழிக்கத்தான், मिटाने के அந்த लिए, ஆளுகை इस பிடுங்கத்தான், मृत्यु को छीनने के लिए, அதிலிருந்து अधिकार को उससे விடுவிக்கத்தான் छुड़ाने के लिए, बाहर निकालने के लिए இயேசு சிலுவையில यीशु मसीह क्रूस में मरे हैं। இது வழங்கல। ये समझ में नहीं அதுக்கு நான் आता வசனம் है। சொல்றேன், वचन कहता है
வசனத்தை தான் பார்க்கணும். वचन को पढ़ना யாரோ चाहिए। சொன்னாங்கங்கறது ரொம்ப कोई கூடாது. कहता है नहीं, வசனம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता அதுதான் है நமக்கு முக்கியம். ये मुख्य है। உன் அனுபவம் முக்கியம் இல்ல. हमारा अनुभव मुख्य யாரோ नहीं है। கிறிஸ்தவன் செத்தாங்க, अगर कोई मसीह मर நல்லவங்க गया, தான், अच्छे हैं, பரிசுத்தவான்கள் ये தான், पवित्र ही हैं, நல்ல ஊழியர்கள் अच्छे மரித்திருக்கலாம், बुजुर्ग நல்ல जो விசுவாசிகள் सेवक भी मरे हैं, மரித்திருக்கலாம். अच्छे जो है सेवक भी मर सकते हैं। அதனால வசனம் மாறாது. इसीलिए वचन नहीं बदलता, வசனம் வசனம் वचन वचन होता है। ஆண்டு கொண்டிருக்கிறது. अब ये अधिकार किए करने लगा। பாத்தீங்களா? देखिए பாத்தீங்களா? அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமா இருக்கிறார். अब ये आदम जो है पीछे आने वाले उसके लिए चिन्ह बनकर है। இப்போ வாங்க, अब देखिए இப்போ 16ஆம் अब வசனத்துல 16वां पद இது में தீர்ப்பு. ये जो है एक वाणी है, அதனால தான் 8ஆம் ரோமர் न्याय 8ஆம் அதிகாரத்துல घोषणा की படிச்சோம். गई है। रोमियो आधा பாருங்க, 8वें அவன் 8वें अध्याय में ஆக்கினை கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்கள் ஆக்கினை தீர்ப்பு அடைவதில்லை. जो आत्मा में है, जो मसीह के अंदर है, वे उनका न्याय नहीं किया जाएगा, वे दंड के अंदर नहीं आएंगे। இன்றைக்கு இந்த ரெண்டு வசனத்தை மட்டும் நான் விளக்கி சொல்லிட்டு முடிக்க போறேன். आज ये दो वचन को कहकर समाप्त करूंगा। அடுத்த வாரம் இது ரொம்ப சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை சொல்ல तब போறேன். इसमें बहुत सारी चीजों को कहूंगा, இத புரிஞ்சிட்டுன்னு வச்சுக்கோங்க, समझेंगे நீ வியாதியை तो மேற்கொள்ளலாம். बीमारी को जीत सकते हैं। இதுக்கு தான் சொல்ல வரேன். तो इसी बात को कहना चाहूंगा, எதுவும் कोई भी உன்னை चीज அழிக்க तुम्हें முடியாது. मिटा नहीं सकती है। ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். परमेश्वर तुम्हारे अंदर है। இயேசுவே வழி, यीशु ही मार्ग है, இயேசுவே சத்தியம், यीशु ही सत्य यीशुवे है, यीशु ही जीवन है। அதுதான் சொல்ல வரேன். इसी बात को कह रहा हूँ, இயேசு இல்லனா यीशु के बिना நோ கேரண்டி. कुछ गारंटी नहीं है। மரணம் கட்டாயம் உன்னை அழிக்கும். मृत्यु निश्चित आएगी, तुम्हें मिटा देगी। இதனால புரிஞ்சுக்கோ, समझना है, ஏன்னா அவர்தான் ஜீவன். क्योंकि वह जीवन है। அது நான் பின்னால इसी விளக்கி बात को சொல்றேன். मैं पीछे कह அதை रहा எப்படி हूँ, நீ कैसे பெற்றுக்கொள்ளணும்? जीत सकते हो। கடைசி நாட்கள்ல इन अंतिम दिनों में பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். पाना ही है, ஏன்னா நம்ம வந்து இட்டர்னலுக்குள்ள अनंत काल के இட்டர்னல் लिए, லைஃபுக்கு என்று நியமிக்கப்பட்டவங்க. अनंत काल के लिए हम जो है नियुक्त किए गए हैं। நான் ஒன்னு தெரிஞ்சு சொல்லட்டா, बात को कहना ஒரு चाहूंगा, செடி கூட अभी एक पौधा भी தண்ணி இல்லாம पानी के बिना பட்டு போகுது. वो सूख जाता है। ஏன் தெரியுமா? क्यों? ஏன் தெரியுமா? அதுக்கு ऐसा கூட है? சாவு கிடையாது. क्योंकि उसको भी जो है मृत्यु नहीं, அது கூட வந்து பட்டு போக கூடாது. उसको भी मरना नहीं அப்படிதான் चाहिए। ஆண்டவர் ऐसे படைச்சிருந்தாரு. परमेश्वर ने बनाया था। இன்றைக்கு பூமி சபிக்கப்பட்டு जिस பூமி दिन भूमि ஆதாமின் शापित हुई, சாவு அந்த பூமிக்கும் வந்தது. पृथ्वी आदम की जो श्राप है वो पृथ्वी पे भी आने लगा। மிருகங்கள் சாகும்படி சாகுவதற்கல்ல, मृत्यु पशु जो है मरने के लिए नहीं है। எதுவுமே சாகுவதற்கென்று ஆண்டவர் படைக்கவில்லை. कोई भी चीजों को परमेश्वर ने मरने के लिए नहीं बनाया। அத ஒரே வார்த்தையில சொல்றேன். तो यही बात को मैं இயேசு कहता கிறிஸ்து हूँ, ஜெபம் சொல்லி கொடுத்தார். यीशु मसीह ने प्रार्थना को सिखाया। என்ன ஜெபம் தெரியுமா? क्या प्रार्थना है पता है? தேவனுடைய ராஜ்யம் ये परमेश्वर का राज्य, பூமிக்கு வரணும். परमेश्वर का राज्य पृथ्वी में आना चाहिए। பரலோகத்திலே தேவ சித்தம் செய்வது போல स्वर्ग में जैसे परमेश्वर की इच्छा की பூமியிலும் गई है, செய்யப்படுவதாக. वैसे ही पृथ्वी में भी அப்படின்னா होना என்ன चाहिए। அர்த்தம்? मतलब क्या है? பரலோகத்திலே स्वर्ग में சாவு இருக்குதா? मृत्यु है? இருக்காது. नहीं है। அப்ப அதுதான் தேவ சித்தம். तब यही बात परमेश्वर की इच्छा அப்படினா है। तब ऐसा है பூமியிலும் வரணும். तो पृथ्वी में आना அப்படி चाहिए। ஜெபம் பண்ணு. ऐसे प्रार्थना करो, அப்படி சொல்லி கொடுத்தாரு. ऐसे सिखाया। தேவனுடைய ராஜ்யத்தில परमेश्वर के राज्य में கடவுள் ஆளுகை செய்யற இடத்துல भगवान जहाँ पर अधिकार करते வியாதி हैं, மரணம் இருக்க बीमारी முடியுமா? और मृत्यु क्या रह सकती है? யோசித்து பாருங்க. सोच के देखना है। அப்ப அது பூமிக்கு வரணும். तो ये पृथ्वी में आना चाहिए, அத ஜெபம். ये प्रार्थना है। அப்போ तब அப்படியானால் ऐसा है, பூமியிலையும் पृथ्वी में भी சாகாமை என்பதுதான் உன் தேவனுடைய படைப்பு. मृत्यु जो है, मरे बिना रहना, मृत्यु के कारण मरे ஆனால் बिना रहना, ये परमेश्वर की வந்ததற்கு रक्षा है। காரணம் अभी पृथ्वी में मृत्यु आया, वजह क्या है? பாவம். पाप है। அப்ப பாவம் விடுதலை ஆயிட்டுனா पाप से छुटकारा पाएंगे। சாகாமை வந்து விட்டது. अब வருகிறது. यहाँ पर जो है मौत It's a very के बिना रह simple. सकते हैं, बहुत அதுதான் आसान ரோமர் है। 8ஆம் அதிகாரத்துக்கு போறோம். इसीलिए परमेश्वर இப்ப அதை நான் रोमियो के விளக்கி 8वें நான் अध्याय में அடுத்த देखना है। வாரத்துல சொல்றேன். अगले हफ्ते कहेंगे। இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். आज हम देख இந்த रहे हैं, தீர்ப்பு வந்தது. अब ये घोषणा आई न्याय ரோமர் का। 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். यहाँ पर रोमियो மேலும் ஒருவன் 5:16, பாவம் செய்ததினால் इस वजह से जो पाप किया, உண்டான தீர்ப்பு उसके कारण जो दंड आया है, தேவன் அருளும் ஈவுக்கு ஒப்பானதல்ல. நல்லா கவனிங்க. परमेश्वर தீர்ப்பு की- ஈவு. यहाँ पर लिखा गया है, परमेश्वर जो दंड दे रहे हैं, वो दंड जो है परमेश्वर की वह दी हुई बख्शिश नहीं है, ஈவு. जो It's a कार्य grace. है, ये जो है अनुग्रह है। அப்ப தேவன் என்ன தீர்ப்பு சொன்னாரு? परमेश्वर ने क्या दिया? பழத்தை சாகும்போது சாவாய். परमेश्वर ने कहा कि जिस दिन ஆனா वृक्ष के இயேசு फल को खाओगे उस दिन கிறிஸ்துவின் ஈவு मरोगे। என்ன? परमेश्वर यीशु मसीह की अनुग्रह दया क्या है? அந்த ஈவு என்ன? वो दया क्या है? அது ரோமர் 8ல நீங்க படிச்சீங்கன்னா रोमियो தெரியும். 8 में पढ़ेंगे तो पता चलेगा। பாருங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் रोमियो 8वां अध्याय 23ஆம் வசனம். 23वां पद, பாவத்தின் சம்பளம் மரணம். पाप की मृत्यु, पाप की मजदूरी இன்னைக்கு मृत्यु நிறைய है। பேரு यहाँ पर இத लिखा गया மட்டும் தான் है, படிப்பாங்க. इसी बात को வசனத்தை पढ़ेंगे। பாதியா படிச்சு பாதியா वचन का பிரசங்கம் आधा பண்ணுவாங்க. बताएंगे, आधा छोड़ அந்த देंगे। வசனத்துல ஒரு பாதி தான் இது. उसमें एक ही बात है, இது வந்து இது தீர்ப்பு. ये जो है दंड है। இது ஆண்டவர் கொடுத்த इस தீர்ப்பு. बात को परमेश्वर ने दंड के तौर में பாவத்தின் दिया சம்பளம் है। மரணம் पाप की வந்தாகணும். मृत्यु
पाप की ஆனா मजदूरी இயேசு मृत्यु கிறிஸ்து है। எதுக்கு சிலுவையில लेकिन மரிச்சாரு? क्यों यीशु मसीह ने क्रूस में मरे அந்த हैं? ஈவு என்ன? वह जो है वो अनुग्रह क्या है? அது கீழே படிங்க, नीचे पढ़ेंगे அந்த 21ஆம் வசனம். 21वां पद। அந்த தேவனுடைய கிருபை வரமோ அந்த ஈவு परमेश्वर की जो वरदान जो है अनुग्रह நம்முடைய है, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். हमारे प्रभु यीशु मसीह के द्वारा जो अनंत जीवन हमारे पास आया है वह है। பாவத்தின் சம்பளம் மரணம். पाप की मजदूरी मृत्यु है। ஆனா கிருபை வரமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபை வரத்தினுடைய அந்த பலன் என்னது? நித்திய ஜீவன். यीशु मसीह की जो अनुग्रह के द्वारा जो प्रतिफल आता है वो अनंत जीवन है। நித்திய ஜீவன் என்ன? अनंत जीवन यानी क्या? சாகாமை. मृत्यु के बिना रहना। It's very simple. बहुत आसान है। இது புரியலனா என்ன ये சொல்றது? समझेंगे नहीं तो क्या சரி, बताएंगे? இப்ப 16ஆம் अब வசனத்துல 16 पद में அந்த தீவுக்கு அந்த தீர்ப்பு ஒப்பானதல்ல. अब ये जो मृत्यु है वह जो मृत्यु और जो अनुग्रह दोनों एक ही नहीं। ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம். रोमियो 5वां अध्याय 16वां அந்த पद। தீர்ப்பு वह जो दंड जो है ஒரே குற்றத்தின் நிமித்தம் एक ही दोष के कारण ஆக்கினைக்கு ஏதுவாய் இருந்தது. वह जो है वह दंड को पाने के लिए रखा गया है। கிருபை வரமோ लेकिन अनुग्रह का जो वरदान है தெரிஞ்சுக்கங்க. वो क्या है? ஆதாம் செஞ்ச ஒரு தப்புக்கு आदम ने जो एक पाप किया ஒரு है பெரிய தண்டனை एक बहुत बड़ा दंड है, மனுக்குலத்துக்கே வந்துச்சு. इंसानियत को आ அதான் गई, சாவு. वो मृत्यु है। புரிஞ்சுட்டீங்களா? समझ में आ रहा है? ஆனா கிருபை வரம் இயேசு लेकिन கிறிஸ்துவின் यीशु கிருபை मसीह வரம் के अनुग्रह का जो वरदान है அநேக குற்றங்களை वह बहुत पापों को, ஏராளமான பாவங்கள் बहुत अपराधों को நீக்கி दूर करके நீதி வழங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாய் இருந்தது. और उन लोगों को धार्मिक ठहराने के लिए वह वरदान बन के था। நீதி धार्मिकता விளங்கிடுச்சு. वहाँ पर प्रकट என்ன हुई। நீதி? क्या धार्मिकता है? பாவம் पाप மன்னிக்கப்பட்டு क्षमा हो गई நித்திய ஜீவன். तो अनंत जीवन है। அதான். ये बात है। அடுத்த வசனம் சொல்லி முடிக்கும். अगला वचन कह के समाप्त करूंगा। 17ஆம் வசனம். 17वां पद, ரோமர் 5ஆம் அதிகாரம் रोमियो 5वां अध्याय 17ஆம் வசனம். 17वां पद। அல்லாமலும் क्योंकि ஒருவனுடைய மீறுதலினாலே जब एक इंसान मनुष्य அந்த के अपराध के ஒருவன் कारण, மூலமாய் ஆதாம் மூலமாய் उस एक व्यक्ति के कारण மரணம் ஆண்டு கொண்டிருக்க. நல்ல கவனிச்சுக்கங்க. मृत्यु ने इस एक ही के द्वारा राज्य किया। இது ராங் ரூலிங். अब ये जो अधिकार है गलत है। Death has no right to control or rule over the mankind. इंसानियत के ऊपर अधिकार करने या राज करने के लिए मृत्यु के पास कोई हक नहीं। இது முதல்ல நம்ம तो इस बात को पहले समझना है। எப்படி கொண்டு வரணும்? कैसे हमें लाना है அதன் அடுத்த வாரம் उसे मैं अगले हफ्ते समझाऊंगा। ஆண்டு கொண்டிருக்க. अभी अधिकार कर रहा था। இப்ப நல்ல சொல்லு கவனிங்க. ध्यान से सुनिए। நாம எதுக்கு அது எப்படி நம்ம மேற்கொண்டு कैसे हमें जीतना है, कैसे आना है? கிருபையின் பரிபூரணத்தையும் जो अनुग्रह की भरपूरता के இது ரொம்ப द्वारा, முக்கியமானது. ये मुख्य है। அதே வசனத்துல वही 17ஆம் वचन வசனத்துல में 16 पद में கிருபையின் பரிபூரணத்தையும் मनुष्य जो है अनुग्रह की भरपूरता நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் और धार्मिक रूपी वरदान की बहुताई से பெறுகிறவர்கள் जो पाते हैं। யாருக்கு இந்த 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 நித்திய ஜீவன் வருது? किनको ये अनंत जीवन आता है? இந்த ஆண்டவர் இயேசுவுடைய கிருபையின் பரிபூரணத்தை பெறறவங்க. जो पर अनुग्रह परमेश्वर यीशु मसीह அவர் अनुग्रह சிலுவையிலே और धर्म பாடுபட்டு சம்பாத்தியம் பண்ணின அந்த நீதி, यीशु मसीह ने क्रूस में कष्ट को सहकर इस धार्मिकता को அந்த ஈவின் பரிபூரணத்தையும் खरीदा है। इस பெறுகிறவர்கள் जो इस धार्मिक रूप இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே को पाते हैं वे यीशु मसीह के द्वारा ஜீவனை அடைந்து. अवश्य ही अनंत அப்ப जीवन को சாவுக்கு पाते हैं। ஆப்போசிட் என்னது? तब मृत्यु के अपोजिट में क्या है? जीवन। मृत्यु है। அப்ப இயேசு கிறிஸ்துனா यीशु मसीह यानी ஜீவன். जीवन है। மரணத்துக்கு ஆப்போசிட் தான் ஜீவன். मृत्यु के ऑपोजिट में जीवन है। ஜீவனை அடைந்து जीवन को पाकर இதெல்லாம் கவனிக்கணும். समझना है என்ன செய்வார்கள்? क्या करते हैं? ஆளுவார்கள் वे என்பது अधिकार நிச்சயமாமே. करेंगे ये निश्चित होकर। இப்ப அந்த மறுபடி ஆதாம் இழந்த அந்த ஆளுகை முழுவதும் अभी जो भी आदम ने जो अधिकार को खो दिया இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவனாலே यीशु मसीह के जीवन के द्वारा மறுபடியும் நமக்கு फिर வருகிறது. से हमें मिलता है। இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா बहुत இருக்கு. अच्छी तरह से सुंदर तरीके से कहा गया है। பைபிள் இப்படி தான் சொல்லுது. एम्पलीफाइड बाइबल ऐसे कहता है, பாருங்க, for if because of one man's trespass death reigned through that one man, much more surely those who receive the abundance of grace and the free gift of righteousness reign as a king in eternal life
through the one Jesus Christ. Reign as a king in their life in this earth. तो यहाँ लिखा गया है वे जो है एक अधिकारी बनेंगे इस पृथ्वी में और राज करेंगे। ராஜா மாதிரி நீ ஆளுகை செய்வாய். राजा की तरह अधिकार करेंगे राजनीति में। நல்லா புரிஞ்சுக்கங்க. ध्यान से सुन लीजिए। அந்த பாவம் டெத் पाप जो reigned है through one man. वह अधिकार कर रही थी एक व्यक्ति के कारण, இப்ப இயேசு கிறிஸ்து மூலமாய் यीशु मसीह के द्वारा eternal life अनंत जीवन அத பெற்று उसे पाकर நம்ம ஆளுவோமா? हम अधिकार करेंगे। எவ்வளவு கிளியரா இருக்குது. तब ये किस तरह से लिखा गया है। அப்போ तब வியாதியை நீ ஆளுகை செய். बीमारी के ऊपर अधिकार करना है, சூழ்நிலைகளையும் ஆளுகை परिस्थिति செய். के ऊपर अधिकार करना है, தரித்திரத்தை நீ மேற்கொண்டு ஆளுகை कंगालपन के செய்யணும். ऊपर अधिकार करना है। தரித்திரம் உன்னுடையதல்ல. कंगालपन आपका नहीं, ஆக்சிடென்ட் உன்னுடையதல்ல. और एक्सीडेंट तुम्हारा नहीं, இயற்கையின் அழிவு உன்னுடையதல்ல. प्रकृति की जो नाश है वो तुम्हारा नहीं। இதெல்லாம் நீ ஆளுகை செய். ये सब चीजों को तुम्हें अधिकार करना है। எங்க முடிக்கிறேன். समाप्त करूंगा। கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். मैंने समझा, मैंने जो समझाया आपको समझ में आ रहा है, समझ யார் रहा हूँ। இருதயத்தை திறந்து கொடுத்தீங்களோ जो जिन्होंने अपने हृदय को खोल के உங்களால दिया है, மட்டும்தான் இதை புரிஞ்சுக்க आप முடியும். केवल इस बात ஏன்னா को இந்த समझ last पाएंगे। days ये अंतिम दिन है। ஆண்டவர் இந்த காரியத்தை நான் சொல்லும் பொழுது परमेश्वर ने इस कार्य को जब कहा, this is very essential and important ये बहुत for जरूरत the है, mankind. इंसानियत को जरूरत है बनकर है और बहुत मुख्य है। ஏன்னா மகிமையின் மேல் மகிமை क्योंकि அடைந்து அதை महिमा के ऊपर பெற்றுக்கொள்ளணும்ங்கிறது தான் महिमा को தேவனுடைய पाना சித்தம். ये परमेश्वर की इच्छा है। இது ஒரே நாள்ல வர்றது இல்ல. एक ही दिन में नहीं நிறைய பேர் आता। சொல்லுவாங்க இயேசு ஏற்றுக்கணும் உடனே வந்துருது. அப்படி यीशु இல்ல. मसीह को ग्रहण करेंगे तुरंत आ இது जाता முதல்ல है। நீ அக்செப்ட் பண்ணும் பொழுது அது पहले- உனக்குள்ள கிரியை செய்ய जब ஆரம்பிக்கும். ये बात को तुम मानोगे तब जाके तुम्हारे अंदर काम करेगी। நிறைய பேர் தப்பா நினைச்சுவாங்க. और लोग गलत तरीके से सोचते தப்பா हैं, புரிஞ்சுக்கிறது. गलत तरीके से समाप्त करते हैं। இன்னும் அடுத்த வாரத்துல अगले हफ्ते இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. और बड़ी चीजें நிறைய हैं, நிறைய விஷயம் இருக்கு. इसमें बहुत चीजें हैं, நான் நிறைய சொல்லித்தரேன். बहुत सिखाता हूँ। ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे। ஒருவேளை வியாதியோடு இருக்கிறியா? अगर आप बीमारी के साथ हो, வியாதியை ஆளுகை बीमारी के செய்யுங்க. ऊपर अधिकार करना தேவன் है। உன்னை यीशु तुम्हें ஆளும்படி உன்னை अधिकार அழைத்திருக்கிறார். करने के लिए बनाए हैं। யார் மூலமா? किसके द्वारा? இயேசு மூலமா. यीशु के द्वारा। அவர் இல்லனா वो नहीं है, இந்த நித்திய ஜீவன் இல்ல. अनंत जीवन नहीं, மரணம் உண்டு. मृत्यु है। இயேசு यीशु के இல்லாதவர்களுக்கு बिना जो है மரணம். मृत्यु है। இயேசு விசுவாசி यीशु मसीह के ऊपर विश्वास करेंगे, இந்த இந்த ஆளுகை நீ ये பெற. अधिकार को पाएंगे। இது படிப்படியா வர்றது. ये जो है स्टेप बाय स्टेप आता है, இது ஓவர் நைட்ல வர்றது இல்ல. एक ही दिन में नहीं आता। சின்ன வியாதியிலிருந்து छोटी बीमारी பெரிய से வியாதியை நீ மேற்கொள். बड़ी बीमारी तक जाएंगे। சின்ன தரித்திரத்திலிருந்து छोटे कंगालपन பெரிய से தரித்திரத்தை நீ बड़े மேற்கொள்ளணும். कंगाल के ऊपर हावी होगे। இயற்கையான சின்ன சீற்றங்கள் இயற்கையின் சீற்றங்கள்ல இருந்து நீ தப்பிச்சு பெரிய சீற்றங்களை நீ மேற்கொள்ற ஆளா மாறணும். आप प्रकृति के होने वाले नाश जो छोटे कार्य हैं उसके ऊपर हावी होंगे, उसके बाद बड़े बड़े कार्य के ऊपर हावी होंगे। அதுக்கு என்ன தேவை? तो इसके लिए क्या करना है? விசுவாசம். विश्वास की जरूरत है। ஜெபம் பண்ணு. प्रार्थना करेंगे। அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय पिता, இந்த நாளில் इस दिन में भी எங்களுக்கு வெளிப்படுத்தி आपने जो हमें प्रकट की है சில சத்திய वो सत्य ரகசியங்களுக்கு के रहस्य के लिए धन्यवाद। ஆண்டவரே, परमेश्वर மனிதர்களை इंसानों को நீ படைத்ததின் நோக்கம் आपने बनाया है, उसका लक्ष्य பூமியை ஆளுகை पृथ्वी செய்யும் के ऊपर अधिकार करना நித்திய है। நித்தியமாய் உம்முடைய अनंत கிருபையினால் काल के வாழும்படி लिए அழைத்திருக்கிறீர். तुम्हारे जो अनुग्रह के कारण जीने के लिए आपने मदद की है। அது இயேசு கிறிஸ்து மூலமா यीशु मसीह के द्वारा எங்களுக்கு சிலுவையிலே क्रूस में அந்த நித்திய ஜீவனை சுதந்தரித்து उस अनंत கொடுத்திருக்கிறீர். जीवन को आपने बनाया है और स्वतंत्र किया है, நீர் करके दिया எங்களுக்குள் है। வாசம் பண்ணுகிறீர். आप हमारे अंदर निवेश करते அதை நாங்கள் அடைய வேண்டும் என்பதுதான் उसे हमें पाना है। உம்முடைய நோக்கம். ये तुम्हारी इच्छा है, அதற்காக நாங்கள் முயற்சி எடுக்க इसके लिए வேண்டும். हमें प्रयत्न करना அந்த है। நித்திய ஜீவனை நம்ப अनंत வேண்டும். जीवन के ऊपर அந்த विश्वास करना है। சாவாமையை நம்ப வேண்டும். वह जो मृत्यु के बिना जो जीवन है उसके ऊपर विश्वास அது करना है। இயேசுவால் முடிகிறது. यीशु के द्वारा होता இயேசுடைய கிருபை வரத்தினால் है। முடிகிறது. यीशु मसीह के अनुग्रह के वरदान से होता है। இது மனுக்குலத்துக்கென்று ये इंसानियत के लिए இலவசமாய் बहुत கொடுக்கிறது. आसान से दी गई है। ஒரு மனிதனும் வேதனைப்படுகிறான். कोई भी इंसान को, हर एक मनुष्य जो है ஐயோ, वेदना में மனிதன் है, கண்ணீர் வடிக்கிறான். इंसान जो है आंसू में है, அது வேண்டாம் என்றுதானே नहीं चाहिए करके சிலுவையிலே மரித்து परमेश्वर ने क्रूस में आप मरे हो। ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள. हर एक इंसान से ग्रहण करे। ஒருவேளை உண்மை இதுவரைக்கும் அறியாதவர்களே இதை பார்த்து கொண்டிருப்பார்களா? अगर तुम्हारे बारे में जो नहीं जानते हैं वे इसे இன்றைக்கு देख रहे हैं तो ரட்சிக்கப்படுவார்களாக. वे आज जो है उद्धार இன்றைக்கு पाए। உம்மை இருதயத்தில் ஏற்றுக்கொள்வார்களாக. आज जो है तुम्हारे मन में उनके मन में तुम्हें ग्रहण करें। இன்றைக்கு நீர் அவர்களுக்குள் வந்து இந்த நித்திய ஜீவனை அவர்களுக்குள் கொடுப்பீராக. आप अपने अनंत जीवन को उनको देना, ஆசீர்வதி, आशीष करना, ஆசீர்வதி. आशीष करना। கிருபை ஒவ்வொருவரோடு இருக்கட்டுமையா. ये अनुग्रह तुम्हारे इंसान के साथ रहे। கர்த்தர் பெரிய காரியங்களை परमेश्वर महान चीजों को करे। இயேசுவின் நாமத்தில் यीशु मसीह के द्वारा வேண்டிக் கொள்ளுகிறோம். प्रार्थना करते हैं। நல்ல பிதாவே. अच्छे पिता, ஆமென். आमेन, ஆமென். आमेन।
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. हे मेरे मन परमेश्वर का धन्य कर, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. हे मेरे मन पूरे मन परमेश्वर का धन्य என் कर, ஆத்துமாவே கர்த்தரை हे मेरे ஸ்தோத்திரி. मन परमेश्वर का धन्य அவர் कर, செய்த சகல உபகாரங்களையும் और மறவாதே. उसके सारे उपकारों को ना भूलना। ஆமென். आमेन ஆமென். आमेन। God bless you. परमेश्वर तुम्हें आशीष என் करेंगे। அன்பானவர்களே, हे मेरे प्रिय लोगों, எல்லாருக்கும் சொல்லுங்க, सभी लोगों के पास कहना, மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை जब तक तुम्हें मिल नहीं जाते, ஆண்டவர் இயேசுவின் கிருபை परमेश्वर की अनुग्रह, यीशु की अनुग्रह உங்களோடும் இருப்பதாக. तुम्हारे पास रहे। God bless you. Shaddai आराधिपे, Elohim आराधिपे, Adonai आराधिपे, Yeshua